அமெரிக்கர்களை தொட்டால் மன்னிப்பே கிடையாது. அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் விடுத்துள்ள கடும் எச்சரிக்கை. Without apology and without hesitation, and we will kill you. ஈரானுடன் பேச்சுவார்த்தைக்கே இடமில்லை. அதிரடி காட்டும் டொனால்ட் ட்ரம்ப். இந்த மோதல்களுக்கு மத்தியில் சிக்கியுள்ள இலங்கையர்களின் நிலை என்ன? விரிவாக பார்க்கலாம். அமெரிக்க மத்திய கட்டளையகமான சென்ட்காம் வெளியிட்டுள்ள புதிய வீடியோ ஒன்றில் அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் பீட் ஹெக்செத் மிக கடுமையான எச்சரிக்கையை விடுத்துள்ளார். அமெரிக்க பிரஜைகளுக்கு அச்சுறுத்தல் விடுக்கும் எந்த ஒரு தரப்பினருக்கும் எதிராக கடும் ராணுவ நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். அமெரிக்கர்கள் கொல்லப்பட்டாலோ அல்லது அச்சுறுத்தப்பட்டாலோ சம்பந்தப்பட்டவர்களுக்கு எந்தவித மன்னிப்பும் இன்றி தாக்குதல்கள் நடத்தப்படும் என அவர் மிக தெளிவாக தெரிவித்துள்ளார். If you kill Americans, if you threaten Americans anywhere on earth, we will hunt you down without apology and without hesitation, and we will kill you. ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் கருத்துக்கள் இந்த பதற்றத்தை இன்னும் அதிகரித்துள்ளன. ஈரானுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதில் தமக்கு எவ்வித ஆர்வமும் இல்லை என அவர் அறிவித்துள்ளார். ஈரானின் ராணுவமும் தலைமையும் முற்றிலும் செயலிழக்கும் வரை போர் தொடரக்கூடும் எனவும் ஈரானின் அனைத்து தலைவர்களும் அகற்றப்பட்டால் பேச்சுவார்த்தைக்கான தேவையே இருக்காது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளமை சர்வதேச அரசியலில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. ஈரான் ஜனாதிபதி இனி தாக்குதல் நடத்தப் போவதில்லை என மன்னிப்பு கோரியுள்ள போதிலும் கள நிலவரம் வேறாக உள்ளது. ஈரான் ராணுவம் குவைட், கட்டார், சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு ராச்சியம் மீது தொடர்ந்து தாக்குதல்களை நடத்தி வருவதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இதற்கிடையில் ஐக்கிய அரபு ராச்சியத்தின் துபாயில் வான் பாதுகாப்பு அமைப்பினால் சுட்டு வீழ்த்தப்பட்ட ட்ரோன் ஒன்றின் பாகங்கள் விழுந்ததில் பாகிஸ்தானை சேர்ந்த வாகன சாரதி ஒருவர் உயிரிழந்துள்ளார் என்ற சோகமான செய்தியும் வெளியாகியுள்ளது. இந்த போர் சூழலால் இலங்கையர்களும் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதுவரை 4 இலங்கையர்கள் காயமடைந்துள்ளதாக வெளிவிவகார ராஜாங்க அமைச்சர் அருண் ஹேமச்சந்திர தெரிவித்துள்ளார். அவர்கள் சிகிச்சை பெற்று தற்போது வீடு திரும்பியுள்ளனர். மத்திய கிழக்கு நாடுகளில் வசிக்கும் இலங்கையர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த அரசாங்கம் தூதரகங்களூடாக தொடர்ச்சியாக கண்காணித்து வருவதாகவும் அவர் உறுதியளித்துள்ளார். அமெரிக்கா மற்றும் ஈரானின் இந்த நேரடி மோதல் போக்கு ஒரு முழு அளவிலான உலகப் போருக்கு வழிவகுக்குமா என்ற அச்சத்தில் உலகம் உறைந்து போயுள்ளது. மத்திய கிழக்கில் நிலவும் இந்த சூழல் எங்கே போய் முடியும் என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.